அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, இன்று இளமை நிலையாமை எனும் தலைப்பில் ஒரு நல்ல நாலடியார் பாடல் பார்க்க இருக்கிறோம். மற்றறிவாம் நல்வினை யாம் இளையம் என்னாது கைத்துண்டாம் போழ்தே கரவாது அறம் செய்மின். முற்றியிருந்த கனி ஒழிய தீவழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு. நாலடியார் பாடல் மிக அழகாக சொல்லுகிறார். நல்ல அறச்செயல்களை நாம் ஆராய்ந்து பிறகு செய்து கொள்ளலாம். இப்பொழுது இளைஞராக இருக்கிறோம் என்று நினைக்காமல், கையில் பொருள் உள்ளபோதே மறைக்காமல் நல்ல அறத்தை செய்துவிடுங்கள். ஏனென்றால் கடும் காற்றால் முதிர்ந்த பழங்கள் மரத்தில் ஒட்டி கொண்டிருக்க, விழாமல் இருக்க, நல்ல காய்கள் உதிர்ந்து விடுதலும் உண்டு. அழகாக சொல்கிறாரு. பலமாக காற்று அடிக்குதான். நாம் என்ன நினைப்போம்? முதிர்ந்த பழம் விழுன்னு நினைப்போம். ஆனால் முதிர்ந்த பழம் விழாதுன்னு நினைக்கிற காய் விழுந்து விடுமா, உதிர்ந்து விடுமா. என்ன பொருள்? வீட்டில் வயதானவர்கள் உயிரோடு இருக்க வாலிபர்கள் இறந்து விடுவதும் உண்டு. நாம் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அடடா, தாத்தா இருக்கிறாரு, இந்த சின்ன பையன் செத்து போயிட்டானே விபத்தில், வேகமாக ஓட்டி வண்டியை என்று நாம் பேசுகிறோம். ஆக வயதானவர்கள் உயிரோடு இருக்க வாலிபர்கள் இறந்து விடுவதும் உண்டு. அதனால் நாம் இளைஞராக இருக்கிறோம். இப்போது இன்பங்களை தூய்ப்போம், அனுபவிப்போம். பிறகு வயதான காலத்தில் நல்ல அறச்செயல்களை செய்யலாம் என்று எண்ணாதீர்கள். கையில் பொருள் உள்ள போதே, கிடைத்த போதே நல்ல அறச்செயல்களை செய்துவிடுங்கள். ஏனென்றால் இந்த இளமை நிலையில்லாதது, இந்த வாலிப பருவம் நிலையில்லாதது. அது மாறிக்கொண்டே வருகிறது. என்ன? இளமை நிலையில்லாதது. அதனால் பொருள் கிடைத்த உடனே நாம் நல்ல அறச்செயல்களை செய்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் பொருளாக இருக்கிறது. பார்த்துக்கலாம்பா, இன்னும் வயசான பார்த்துக்கலாம்பா, இப்போ இன்பங்களை அனுபவிக்கலாம்பா, அப்படியெல்லாம் நாம் எண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏன்? இளமை நிலையில்லாதது. என் ஊர் காட்டுக்கானூர். ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் கண்ணமங்கலத்தில் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கணும். 8வது 9வது 10வது படிக்கிற சமயத்தில் 60கள் 1961 62 63 நான் 10வது படித்தேன். நாங்கள் நடந்து போகிறப்போ கோடிக்காவான்னு ஒன்று இருக்கும். குளத்தூர் ஏரி நீர் நிரம்பிச்சுன்னா எங்கள் ஊர் வழியாக தான் அது வழியும். ஏரி என்னவோ குளத்தூர் ஏரி, ஆனால் அது வழியிறது எங்கள் காட்டுக்கானூர் எல்லையில் தான் வழியும். கோடி வழியிறதுன்னு சொல்லுவோம். அந்த வழியிற இடத்துல 2 அடி உயரத்துக்கு 2 அடி இடைவெளிக்கு ஒரு 50 கல் செவ்வக வடிவில் நட்டு வச்சுருப்பாங்க. வேகமாக தண்ணி வந்துடக்கூடாது, கொஞ்சம் தடுப்போடு வரணுன்றதுக்காக 2 அடி இடைவெளியில் 2 அடி உயரத்துக்கு கல் நடப்பட்டிருக்கோம். நாங்கள் வழியில் போகாமல் 9வது 10வது படிக்கிறப்பெல்லாம் அந்த கல் மேலே ஏறி வேகமாக நடப்போம். அது எவ்வளோ? 2 அடி உயரம் இருக்கும், 2 அடி இடைவெளி இருக்கும். வேகமாக நடப்போம். ஏன் சில சமயத்தில் வேகமாக ஓடுவோம். யாரா நீ முன்னால் ஓடுறியா, நான் முன்னால் ஓடுறேன்னு. கீழே விழுந்தால் பலத்த அடிப்படும். அப்படிலாம் ஓடின காலம், அதான் இளமை காலம். இப்போ எனக்கு 78 வயசாகுது.
தரையில் நடக்கிறதுக்கே தடுமாற்றமாக இருக்குது. படிக்கட்டு பார்த்தா பயமாக இருக்குது. ஆக இளமை நிலையாமை என்கிற இந்த நாலடியார் செய்யுளை பார்க்கும் பொழுது அடடா, அது உண்மைதான் போல் இருக்கிறது. நாம் அப்போ 30 வயசில் எப்படி இருந்தோம், இப்போ 78 வயசில் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த பாடல் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சான்றோர் பெருமக்களே, இந்த இளமை நிலை இல்லாதது. சின்ன வயசில் அப்படி ஆடணும் ஓடணும், இப்போ அப்படியெல்லாம் செய்ய முடிவதில்லை. ஒருத்தர் துணை தேவைப்படுகிறது. அதனால் நாம் இளமையாக இருக்கிறோம், பின்னால் பார்த்துக்கலாம், அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீர்கள். கையில் பொருள் கிடைத்த பொழுதே நாம் அந்த நல்ல அறச்செயல்களை செய்துவிட வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.